வணக்கம் பாத்தாரே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சாக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என் ஃப்ரெண்டோட கோழிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹெல்மெட் எடுத்துக்கலாம், அப்படியே போயிட்டுக்கலாம். இப்போ இப்போ எங்கே போயின்னுக்கிறேன்னா, என் ஃப்ரெண்டோட கோழி கடைக்கு தான் போயின்னுக்கிறேன். ஏன்னா அங்கே தான் அவன் கோழி வளர்த்துனுக்குறான். அந்த கோழி தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் டைம். இப்போ 11 மணி ஆயிடுச்சு. இன்னொரு 1 ஹவரில் ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால ಕೋಳಿಗೆ ಏನಾಯ್ತು? ಜ್ವರ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. ಯಾವಾಗಿಂದನಾ? 3 ದಿವಸ ಇಂದ ಜ್ವರ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ಯಾ? ಕೋಳಿ ನಾಟಿ ಕೋಳಿ. இப்போ பேஷண்ட் தூக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ பேஷண்ட்டுக்கு சாதாரண ஃபீவர் தான். ஆனால் பேஷண்ட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாரு, கோழி சுற்றிக்கிட்டு போயிடுமோ சொல்லிட்டு. அதனால தான் இப்போது புயல் வேகத்தில் போயிட்டுக்கிறான். ஆமாம், இவங்க தான் போவோம். ஆனால் நம்மளுக்கு இது புயல் வேகம். ஏன்னா பின்னாடி இருக்கிற டயர் ரெண்டுமே பால்ட் ஆகிடுக்குது. ಮಗ ಈ ಕೋಳಿ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರೆ ತಂದೂರಿ ಚಿಕನ್ ಮಾಡ್ಬಿಡೋಣ. ಚಿಕಾತಿನ ಒಂದು இந்த கோழி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறவருக்கு தானதா இல்லைன்னு தெரியல. emergency hello emergency Hey, paman ban ko hire. Harus re. ಹಾಂ ಸರ್. ಇಲ್ಲ ದೋಸ್ ಬರಾಕಿಂಗ್ ಬೋಲು. 2 3 ಸತಿ ಬಂದಿದೆ. ರಿಸಿಪ್ಟ್ ಬಿಲ್ ಹೇ ಬಿಲ್ ಇಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಟೈಮ್. ಸೈಯದ್ ಮೊಯಿನ್. ಸೈಯದ್ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇರೋದು? ಕೌಲ್ ಬೇಸಂದ್ರ. ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ ಹೇಳಿ. हाँ 1 year ಏನು 6 months ರೇ. 6 ಮನೆಗೆ ಆಯ್ತು ಹೋದ. 10 ರೂಪಾಯಿ ಕೊಡಿ. 20 ರೂಪಾಯಿ ಇದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಮೆಡಿಸಿನ್ ಕೇಸಸ್ ಲಾಸ್ಟ್? ಮೇಡಮ್ 3-4 ಜನ ಮಾಡಿ ಕಳಿಸ್ಬಿಡ್ತೀವಿ.
ಮಾಡಬೇಕಾ ಇನ್ನು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ಕೊಟ್ಟರು ಏನು ಕಮ್ಮಿ ಇಲ್ಲ. ಇವಾಗ ಊಟ ಏನು ತಿಂತ ಅದೇ ತಗೊಂತಾ ಇಲ್ವಾ ಅದು ಏನು ಅಂತ ಏನು ತಗೊಳ್ತಿಲ್ವಾ ಲೂಸ್ ಮೋಷನ್ ಲೂಸ್ ಮೋಷನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಫೀಡ್ ನಾನು ಕೊಡ್ತಾರ ನೀವು ಕೊಟ್ಟರು ತಗೊಂತೀರಾ ನೀವು ಕೊಟ್ಟರು ತಗೊಂತೀರಾ ಇಲ್ಲ ನಾವು ಕೊಟ್ಟರೆ ತಗೊಂತಾ ಇದ್ದೀವಿ. ಬೈಕ್ ತೆಗ್ದು ಹಾಕಿದ್ರೆ ಅದು ತಿಂತಾ ಇದೆ ಅಷ್ಟೇ, ಅದು ಬೇರೆಯಿಂದ ತಿಂತಾ ಇಲ್ಲ. ಅವ್ರೇನು ಕೊಟ್ಟರು ತೋರಿಸಿ 1 ವೀಕಿಂದ ಹಿಂಗೆ ಆಗ್ತೀವಿ. ಹಾಂ 1 ವೀಕಿಂದ ಹಿಂಗೆ ಕೊಟ್ಟರು ಯೂಸ್ ಇಲ್ವಾ ಕಮ್ಮಿ ಆಗಿಲ್ವಾ ಇದು ಇದು ಬಡ್ ಪ್ಲಸ್ ಆಮೇಲೆ ಇದನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಎರಡು ಕೊಟ್ಟರು ಏನು ಕಮ್ಮಿ ಆಗಿಲ್ವಾ? ಯಾವಾಗ ಕೊಟ್ಟರು ನೀವು ಎರಡು? ಒಂದು ವಾರ. अंदर जाएंगे यार, अंदर ले लेंगे। ए हाँ छोड़ रहे अंदर कुत्ते ही रे कैबिन यार अटैक कर डालते बस नहीं अटैक कर कुत्ते पार्क वाला बिड़ल ना मगा ಅಲ್ಲಿ ಪಾರ್ಕ್ ವಾಲ ಬಿಡಲ್ಲ ಅಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲ್ಲ ಬಾರ ಪಾರ್ಕ್ ಅವ್ರು ಬಿಡಲ್ಲ ಅಲ್ಲಿ ಆಮೇಲೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ ಬಾ ಪಾರ್ಕ್ ಅವ್ರು ಬಿಡಲ್ಲ ಅಲ್ಲಿ ಆಮೇಲೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ உள்ள போயிட்டு வீடியோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் வந்து இந்த வீடியோலாம் பண்ணக்கூடாது, இதில் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி சார் அங்கே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோழி எப்படி மோஷன் போகுது, இதுக்கு என்ன டெம்பரேச்சர் ஃபீவர் எப்படி இருக்குது எல்லாம் செக் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷனும் ஒரு பவுடர் எழுதி கொடுத்துருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. பவுடரை சும்மா ஒரு 50 ml தண்ணியில் ஒரு ஸ்பிஞ்ச் போட்டு அப்படியே கொடுத்தா குடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி இதை முடிச்சுட்டு போகலான்னா அவன் பார்த்தா கோழி மேய்ச்சினுக்கிறான். அதனால் கொஞ்ச நேரம் மேய்ட்டோன்னு சொல்லிட்டு இவன் கொஞ்ச நேரம் கோழி மேய்ச்சினுக்கிறான். கரெக்டாக 12 மணிக்கு க்ளோஸ். கரெக்டாக 12 மணிக்கு இந்த ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது என்ன ஹாஸ்பிட்டல்ன்றது நான் அங்கே டைட்டிலில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இது எங்கே இருக்குதுன்னா சிபிஐ மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இது ஹெபால் போகிற வழியில். நான் நினச்சேன் இந்த கோழியெல்லாம் அடித்து சாப்பிட்ருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா கோழி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அவன் அந்த கோழி மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கான், அன்பு பாசம் வச்சுருக்கான். இது புதுசாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. வேறு ஹாஸ்பிட்டல் செம்ம பெருசு. உள்ள டாக்டருங்க போன உடனே டக்குன்னு பண்ணிடுவாங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால 12 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போனோம், ஆன் டைமுக்கு உள்ளே போனோம். இன்னொரு 5 நிமிஷம் லேட் ஆகிருந்துச்சுன்னா அவ்வளோதான் இது மூட்டிட்டு இருப்பாங்க. இப்போ கோழி யார் மேய்ச்சின்னுக்குதுன்னா நான் தான். இந்த பாரு என் கையில் கயிறு. அவ்வளோ சின்ன கோழிக்கு இவ்வளோ மோட்டா கயிறு. இப்போ நம்ம எங்கே போயின்னுக்கிறோன்னா, இந்த பார்க்கில் இந்த கோழி அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்குது. அதனால தான் இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற இன்னொரு பார்க்கு போயின்னுக்கிறோம். இப்போ இவன் எங்கே போயின்னுக்கிறான்னா, அந்த கோழிக்கு இந்த பவுடர் எழுதி கொடுத்தாங்க இல்லையா, அந்த பவுடர் வாங்க தான் இப்போ மெடிக்கல் ஷாப் போயிருக்கான். இப்போ நான் எங்கே போயின்னுக்கிறேன்னா, கோழியை மேய்க்கிறதுக்கு கிரவுண்டு தான் அட்டென்ட் பண்ணிக்கிறேன். என் கூட யார் வந்துக்கிறாங்கன்னா,
அந்த 3 பேர் 1 2 3 கோழி ஒன்று அந்த பிளாக் கலரு 2 கலரு இந்த 2 பேர் நான் அந்த கோழிக்கு அசிஸ்டண்ட் யாருன்னா என்ன பண்ணிட்டு போகிறாங்க சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டாக வந்துருக்குறேன். இப்போ நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு கோழியை மேய்க்கிறதுக்கு கிரவுண்டுக்கு இட்டுட்டு போயிருக்கிறேன். சரி வாங்க, இப்போ அந்த கிரவுண்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா தானே ஒரு கோழியை மேய்க்கிறதுக்கு நம்ம 4 பேரா? டேய் இந்த கிரவுண்டில் இல்லைண்ணா சமாதி எல்லாம் இருக்குது பின்னாடி. உங்க சமாதி இந்த கடை அந்த ஸ்பாட்டில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்பாட்டில் வந்து விட்டுருக்கேன் கோழியோட ஓனர். இப்போ இந்த கோழியை ஆடு மாதிரி கட்டி வச்சுட்டுக்கிறோம். எங்கே போனாலும் இங்கே தான் இருக்கும். கோழி எதுவும் சாப்பிட மாட்டேங்குதா? அதான் எல்லோரும் ஆடு மாடு நாயை எடுத்துன்னு வந்தால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கோழி எடுத்துன்னு வந்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கோழி எடுத்துன்னு வந்துக்கிறோம். ஹை 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 ವಿನೋದ್ ಇದೋದ ಏನಿದೆ ಅಂತ கோழி மேடிச்சு நான் ஒரு 2 கிலோ சாப்பிட்டுருக்குமா? கோழி இருக்கிறதே 1.5 கிலோ தான். எப்படா 2 கிலோ சாப்பிடுவேன்? அப்போ வேக வச்சா 1 கிலோ தான் கிடைக்குமா? உள்ள க்ளீன் பண்ணால் 1 கேஜி தான் கிடைக்கும். ஆனால் அந்த கோழியில் அவ்வளோ பாசம் வச்சுட்டுக்கிறான். அவன் அவ்வளோ பாசம் வச்சுக்கிறேன். பாசம் லவ். அப்போ கோழி சாவாது. கோழி சாவாதுன்னு இல்லை, சாவறதுக்கு எல்லாமே பண்ணிருக்கிறான். அப்போ செட்டாக ரெடி பண்ண மாட்டீங்களா? போட மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? சாப்பிட பொச்சிருவோம். நிஜமா எனக்கு தெரிஞ்சு அது செத்துச்சுல நீ வீட்டுக்கு போய் நீ பிரியாணி செஞ்சுற மாதிரி இருக்குது. செய்ய மாட்டேன். அவனுக்கு தானே பாசம், உனக்கு பாசம் இல்லையா? உனக்கு கோழி கறி பெட்டு மேலே வச்சுக்கிற லவ் கூடாது. அது கறிக்கு தானே பெட்டு. உனக்கு கடன்காரனே வந்து சாவடிக்குமா? அது அவனுக்கு பெட்டு. எனக்கு ஆனா உனக்கு சரி ஓகே பாத்தாரு. நம்மளும் கோழியை 1 hour டைம் என்னடாப்பா? 1.5 hour. அப்போ 11 மணி ஹாஸ்பிட்டல் முடிக்கிறதெல்லாம் 1/2 hour. நம்மளும் கோழியை 1 hour கிட்ட மேய்ச்சலுக்கு கொண்டு போனோம். ஆனால் அந்த கோழி ஒன்றுமே மேயலை. நாங்கள் தான் மேய்ஞ்சிருக்கிறோம் ரோடா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வரது ட்ரை பண்ணுறது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பாய். சாமி.